Good morning, all the PSG Arts College heroes and heroines. நான் தான் உங்களுக்கு வில்லன் இன்னைக்கு, வில்லன். அதாவது வாழ்க்கையில் இந்த நாள் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். உங்கள் எல்லாரையும் இங்கே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும். அது எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இதே பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜில் அதோ அந்த லாஸ்ட் ரோல நின்று அப்படின்னு கத்துறேன்னா, இன்னைக்கு உங்களோட ஸ்டேஜில் நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நன்றி, எனக்கு இருந்த லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸுக்கு நன்றி, இன்னைக்கு இருக்கிற லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் பிரின்சிபல் இவங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப ஒரு சந்தோஷமான வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் பேக் இதே காலேஜில் படிக்கும்போது, அப்போ வந்து டிகேபி வரதராஜன் பிரின்சிபல் கேட்டார், எந்த குரூப் எடுத்துக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வேணுமா, பிஎஸ்சி மேக்ஸ் வேணுமா, ஆர் யூ வாண்ட் டு ஸ்டடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் ஐ வாண்ட் டு டூ பிஏ எக்கனாமிக்ஸ். நான் ஏன்பா பிஏ எக்கனாமிக்ஸில் ஒன்றுமே ஃபியூச்சரே இல்லையாப்பா, ஏன்பா அதை போய் எடுக்கிறீங்க? இல்லை சார் ஐ வாண்ட் டு டூ பிஏ எக்கனாமிக்ஸ். ஏன் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தேன்னா அதில் ஒரு செல்ஃபிஷ் மோட்டோ இருந்தது. ஏன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் நான் பேப்பரை படித்தாலே போதும், நீங்கள் பெரிய எக்கானமிஸ்ட் ஆகிடலாம். டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கணும், அதான் அதோட சீக்ரெட். ஸோ ஐ ஹாவ் த டைம் டு கோ அண்ட் வாட்ச் மூவிஸ், நிறைய படங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான் அந்த கோர்ஸ் நான் அப்போ எடுத்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த காலேஜில் வந்து நான் ஆக்டராக வரப்போகிறேன்றது முதல்ல என் மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து இதே காலேஜ் டே ஃபங்க்ஷன் அன்றைக்கி, அப்போது சேர்பர்சன் வாங்க, அப்போது சேர்மன் மகாதேவன் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அவர் தான் வந்து நம்பியார் கேரக்டர் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஜில் நிற்பார். எனக்கு வந்து அந்த ஹீரோயின், அந்த காஞ்சனான்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, அந்த ஹீரோயின் கேரக்டர் போட்டு நான் டான்ஸு ஃபஸ்ட்டு டே காலேஜில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறேன். வந்து ஒரு லேடி வேஷம். அப்போ வந்து நான் ரொம்ப ஒல்லியாக வெள்ளை வளையர்னு இருப்பேன். அப்போது இந்த சிறுவாணி தண்ணியில் குளிச்சு அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு ரவிக்கையும் போட்டு கீழே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு இதெல்லாம் இதை போட்டு நல்லா தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு இது. இந்த ஸ்டேஜில் இதே இடம் இங்கே நிற்கிறேன். இங்கே வந்து எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸு, அப்போ எங்கள் இதில் போஸ்ட் கிராஜுவேஷனில் அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எம்எஸ்சியில் மொத்தமே ஒரு 15 கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க. பிரின்சிபல் எல்லாம் உட்காந்துருக்காங்க, மீதி பூரா பசங்க, நம்ம ஹீரோஸு. ஸோ உள்ளே வரும்போது என் ஃப்ரெண்டு சுரேஷ் என்ன பண்ணால், அந்த தொப்புளில் வந்து ஒரு ஜிகினா ஊட்டி விட்டான். கீழே பூரா லைட்ஸ் வச்சுருக்காங்க, லைட்ஸ் எல்லோ, ரெட்டு, ப்ளூ, ஒயிட்லாம் லைட்ஸு. நான் அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன். அந்த போர்வை எடுத்து அந்த சாட்டையால் அடித்தோன்னே, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும், நிமிர்ந்து நில் அப்படிலாம் அப்படியே பார்க்குறேன். நிமிர்ந்து நில் நான் சொல்ல அங்கே பிரின்சிபல் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறார். வாடா வச்சுக்கிறேன்ற அளவுக்கு கட் பண்ணால் ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் கிளாஸில் உட்காந்துருக்கேன். அப்போது எனக்கு எக்கனாமிக் தாட்டுன்னு ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு, நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் ப்ரொஃபஸர் பேர் மிஸ்டர் துரைராஜ், அவர் சார் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கார். Rent is the portion of the produce of the earth which is paid to the landlord for the use of original and indestructible powers of the soil. Recording theory of rent. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த கிளாஸ் சார் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பார். அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்ல ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல லைவாக பழகி அவங்களுக்கு என்ன இருக்கோ, அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போய் கிளாஸ் எடுத்து அவர் மைண்டில் ஏற்றிடுவார். அதனால தான் நான் எக்கனாமிக்ஸில் படித்ததுலேயே இந்த ரெக்கார்டிங் தியரி ஆஃப் ரெண்ட் அப்படி மைண்டில் நிற்கும். ஸோ அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துருக்கேன். திடீர்னு ஒரு பியூன் வந்து
ரவிச்சந்திரன் அப்படின்னா நான் ரொம்ப பெருமையாக எழுந்திரிச்சேன். ஏதோ திருப்பி ஷீல்டு கொடுக்குறாங்கன்னு நேராக பிரின்ஸிபல் கூப்பிட்டு போனார். சேக் பண்ணிட்டான் காலேஜில் ஒரு வாரம் காலேஜில் சேக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போய் டான்ஸ் ஆடி கிஃப்ட் ப்ரைஸ் வாங்கி நம்ம காலேஜ் சார் நிறைய கப்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் டிகேபி சார் என்னை அக்செப்ட் பண்ணி. ஸோ அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாது. இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபஸர் துரைராஜ் சாரை பற்றி நான் ஏன் சொன்னேன்னா, அவங்க டாக்டர் தான் நம்ம காலேஜ் பிரின்சிபல் பிருந்தா மேடம். சச்ச அவங்க வந்து மேடம் வந்து இப்போ காலேஜ் பிரின்சிபல் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து நியூஸ் ஒரு 3 months பேக் கிடச்சிது. 3 months பேக் கிடச்சிது. ஸோ நான் வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து மேடமை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. பிகாஸ் எங்கள் ப்ரொஃபஸர் எங்கள் குரு திரு துரைராஜ் சாரோட டாட்டர், அது ஒன்று. ப்ளஸ் நான் எங்கள் காலேஜோட பிரின்சிபல்ன்ற ஒரு இதில் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்டு அவங்களுக்கு எதிர்ச்சியாக ஃபோன் பண்ணி, மேடம் உங்களை வந்து பார்க்கணும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ தட் யூ பிகம் பிரின்சிபல் ஆஃப் அவர் காலேஜ்னு. வாங்க எங்கள் இது இருக்குது, ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக வரேன்னு சொல்லி என்னை இழுத்து கொண்டு வந்து நீங்கள் போட்டாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு தேங்க் பண்ணோம். அவங்க இல்லைன்னா நீங்கள் வந்திருக்க முடியாது, உங்களெல்லாம் பார்த்துருக்க முடியாது. ஸோ ஐ தேங்க் ஹர் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். நல்ல பெருசாக கைத்திருக்கலாமா? சூப்பர். ஸோ இந்த காலேஜ் வந்து இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறதுலாம் என்ன ஒன்று தான், எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா, அதை நோக்கி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஒரு கோலை நினச்சி அச்சீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணி ஒரு சொசைட்டியில் நீங்களும் பேசக்கூடிய நபராக வருவீங்க. அதனால் கீப் த ஃபயர் இன் யூ. நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாணவ பருவம் திரும்பி போனால் கிடைக்காது. அந்த விசில் தான், அதே விசில் தான். வெரி குட். ஸோ இன்னும் நிறையா பேசணும்னு பார்க்குறேன். பட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஐ டு கேட்ச் த ஃப்ளைட் டுடே டு ரீச் சென்னை. நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுவோம். நாங்கள் வந்து இப்போ அனிமேஷன் காலேஜ் ஒன்று வச்சுருக்கேன் சென்னையில். ஸோ அது விஷயமா வந்து கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பேன். ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறதுக்கு வருவோம். ஸோ அது மூலமாக உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய பிரின்சிபல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. Thank you, sir.